அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வுக்கு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ல சூரியன், அவர் 10ஆம் இடத்துக்கு வரப்போறார். திக்பலம், பலம், தொழில்ல எல்லா விதமான முன்னேற்றம், துணிஞ்சு இறங்கக்கூடிய தன்மை, அதிரடியான செயல்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. என்ன பண்ணாலும் உங்களை இந்த உலகம் குறை சொல்லும். காரணம், சனி நேரடி 7ஆம் இடத்தை தொடர்பு. இந்த நேரத்துல நீங்க எப்படி இருக்கணும்னா, இந்த கிணத்து தவளை ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. கிணத்துல ஒரு தவளை மட்டும் எல்லா தவளையும் தாண்டி வெளியில போயிடுச்சான். அது ஏன்னு கேட்டா அது காது கேட்காதான். அந்த மாதிரி நீங்க இந்த நேரத்துல இருந்துக்கணும். காது கேட்காத மாதிரி என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, நான் என் துறையில நான் சிறப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போகணும். அதுதான் ரொம்ப நல்லது உங்களுக்கு. குறிப்பா வக்கீல் துறையில இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிறைய கிரிமினல் கேசஸ் கிரிமினல்னா எப்படி, இந்த வெட்டுக்குத்து சம்பந்தமான கேசஸ், இல்லாட்டி சிவில் கேசஸ் சொல்லக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, இல்ல காவல்துறையோட சம்பந்தப்பட்ட அமைப்பு. அதான் வெட்டுக்குத்துல வந்தாலே காவல்துறையோட நேரடி தொடர்பு வந்துடும். ஸோ இந்த 3 கேசஸ் தான் நீங்க அதிகப்படியா ஹேண்டில் பண்ணீங்க. லாயரா இருந்தீங்கன்னா, ஒரு கன்னிராசி லாயர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க பாக்குற நேரத்துல ஒண்ணு சிவில் கேஸ் பூமி சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும், இல்ல வெட்டுக்குத்து சம்பந்தப்பட்ட கேஸ், போலீஸ் சம்பந்தப்பட்ட கேஸ். வேற எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. இதுக்குதான் வக்கீலே, வேற எதுக்கும் வக்கீல் இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பிராக்டிக்கல் தான். குடும்ப விவாகரத்து இருக்கு. அது இல்லாம வேற என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு துறைக்கும் பேங்க் சம்பந்தப்பட்ட நகை அடகு பிடிக்கப்பட்ட நகை காணா போச்சு, அதே மாதிரி பேங்க்ல கடன் கட்டல, இந்த மாதிரி நிறைய பேங்க் கேசஸ். அதாவது லாயர்ல, அதாவது அந்த கோர்ட்ல நிறைய கேசஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. நீங்க இந்த நேரத்துல பாக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட கேஸா தான் இருக்கும். அதுல ஜெயிப்பீங்களான்னு கேட்டா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 8ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க பாப்பீங்க லாயர்ஸா இருக்கவங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நான் லாயர்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கும் போதுல இந்த 8ல இருக்க செவ்வாய் என்ன பண்ணும்னா, தொழில்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும். பாதுகாப்பை யார் யாரு எங்கெங்க திருடுறா, எவன் வேணா ஏமாத்திக்கிட்டு இருக்கான், இத்தனை நாள் யார் நம்மளை சும்மா உட்காந்து போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்க வச்சிடும். இது முதலாளிகளுக்கு நல்ல யோகம். வேலை பார்க்குறவங்களா இருந்தா ஏமாத்தாம கரெக்டா வேலை பார்ப்பீங்களா கன்னிராசிக்காரர்கள், அவங்களுக்கு இது யோகம்.
இந்த சோம்பேறியா ஏமாத்திக்கிட்டு முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் கடுமையா பாதிக்கும் இந்த நேரம். ஏன்னா 8ல செவ்வாய் ஆட்சி பலம் வரும்போதுல 10ல சூரியன் வரும்போதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நீட், கிளீன், டிசிப்ளினா இருக்கணும். எனக்கு ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் அப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனலான விஷயத்துல டிசிப்ளினை முதல்ல கொண்டு வாங்க. பெர்ஃபெக்டா இருக்க கத்துக்கங்க. ஒருவேளை பெர்ஃபெக்டா இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணவாது கத்துக்கங்க. அதே மாதிரி அரசு அதிகாரிகள் 10ஆம் இடத்துல சூரியன் வரனால 8ல செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனம். கொஞ்சம் நீங்க ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். வீடியோ எவிடன்ஸோட மாட்டுறது நீங்கலாம். நீங்க தான் வீடியோ எவிடன்ஸோட மாட்டுவீங்க. காரணம் என்ன, 10ல புதன் இருக்காருல்ல, அப்ப அவர் எவிடன்ஸ் வச்சிருக்காமையா எல்லாம் பண்ணுவாரு. ஸோ நீங்க கரெக்டடா இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கன்னிராசிக்காரர்கள் தொழில்ல பெர்ஃபெக்ஷனை தயவு செஞ்சு எதிர்பாருங்க. இல்லாட்டி தொழில் பாதிக்கும். வேலையில பெர்ஃபெக்டா இருங்க, இல்லாட்டி வேலை பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வலுவாவே இருக்கு. அதிகப்படியான பேருக்கு இந்த நேரத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்ன, குரு உச்சமாயிட்டாரு. 7ஆம் அதிபதிங்கிறவர் உச்சம். அந்த 7ஆம் வீட்டை பாக்குறாரு. சனி அங்க இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலுக்குரிய திருமணம் நடக்கும். அதுல ஏதாவது ஒரு இது இதை வச்சு நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அந்த திருமண அமைப்பே சொன்னது. வலுவான திருமண அமைப்பு கன்னிராசியிலே யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தேடி வரும். டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா இருப்பாங்க, இல்லாட்டி வெளியூர்ல இருந்து வர்றவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி பெரிய பெரிய இடம்பாங்கல்ல பணக்கார இடம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும். எப்படின்னே சொல்ல முடியாது. அதாவது எல்லாமே அவங்கள பத்தி இந்த பையனை எனக்கு வந்திருக்கு, இந்த பொண்ணு எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வெளியில சொன்னாவே பரவாயில்லையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெருமிதமான இது கிடைக்கும். ஸோ இந்த காலத்தை முறையா பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா இதையும் கலைச்சு விடுறதுக்கு ஆள் நிச்சயம் உண்டு. காரணம் என்னன்னா 7ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கிடைக்கும். குரு கிடைக்க வைப்பார், சனி கெடுத்து விட பார்ப்பார். ஸோ அதை எப்படி பேலன்ஸா கொண்டு போக முடியுமோ அப்படியே கொண்டு போங்க. சரிங்களா? தந்தையின் உடல்நலம் மட்டும் கவனம். குறிப்பா ஜூன் 15 தேதிக்கு மேல இந்த ஆணி அந்த சூரியன் 10க்கு வராது பாத்தீங்களா, அப்ப தந்தைக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். இல்ல தந்தை கடனாளி ஆகுது, தந்தையால் ஏதாவது பிரச்சனை வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம். நீங்களுமே நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, படிப்பு, நரம்பு, டாக்குமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. அப்ப குழந்தைகளா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆகும், படிப்புல லேக் ஆகும், படிப்புல மந்த நிலை ஏற்படும். ஸோ படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சரிங்களா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திர அதிபதி சந்திரன். ஸோ இவங்களுக்கு நிலையே கிடையாது. நீங்களும் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். படிப்பு பாதிக்கும். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் 10வதுக்குள்ள 12வதுக்குள்ள ஏன் காலேஜே எடுத்துக்கலாம், காலேஜுக்குள்ள இருக்கிற பசங்களா இருக்கும் பட்சத்தில் படிப்பு பாதிக்கும். சரிவர படிக்க மாட்டாங்க, மந்த நிலை ஏற்படுவது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்துவது அப்படிங்கிறது இருக்கும். என்னன்னு சொல்ல போனா கண்டிப்பா ஸ்டாஃப்ஸை மதிக்காம இருக்கிறது கண்டிப்பா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான். இந்த மாசம் ஃபுல்லா ஸ்டாஃப் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை செய்யாத குழந்தைகள் யாரு அவங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி பாருங்க. அவங்களோட ராசி நட்சத்திரம் கேட்டா கண்டிப்பா கஷ்டம் வந்து நிற்கும். ஏன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த நேரத்துல படிப்புக்கு குழந்தைகள். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமண அமைப்பு அதுவும் இந்த நேரத்துல உங்களுக்கு கடுமையா பாதிக்கும். அதாவது நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே பிக்ஸ் ஆகி முடிஞ்சிருக்கும், முடிகிறதே கெடுப்பாங்க இந்த நேரத்துல. ஸோ சொந்தங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க திருமண அமைப்புல உள்ளவங்களா இருந்தா. வேலை பார்க்குறவங்க அப்படிங்கும் போதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேணா நண்பர்களை நீங்க நம்பவே மாட்டீங்க, வேணா பல அடி வாங்கியிருப்பீங்க. இந்த சனி ராசி கண்டக சனியா வரும்போதுலே நண்பர்களை நிறைய பார்த்து ஏமாந்துருப்பீங்க. அதனால வேலையில இருக்கும்போது உங்களுக்கு ஃபால்ட் வராது, தொழிலையும் உங்களுக்கு ஃபால்ட் வராது. ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க, டக்குன்னு வேகமா புரிஞ்சுக்குவீங்க, இவன் ஏமாத்துறான் இவன் ஏமாத்தல,
ஒரு வாட்டி வாங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்கள்கிட்ட இருக்கு. அந்த தன்மையாலே உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் தான் அமைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நீங்க தொழிலதிபராகவோ வேலைக்கு போறவங்களாவோ இருந்தா அது பாதிக்காது. குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனை வரும். திருமண அமைப்பு இருக்கிறதையும் கெடுத்துற சொந்தங்களே பண்ணுவாங்க. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கடுமையா பாதிக்கும். அதாவது 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்துல பாதிப்பா இருக்குனால 30 வயசை தாண்டினவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் சனி நேரடியா ராசியை தொடர்பு கொள்றதுனால மட்டும் கொஞ்சம் உடல்நல மந்தம், கால் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனைவியிடம் தேவையில்லாத விரோதம் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆடம்பர செலவு பண்ண வேண்டாம். இது 2 தான் உங்களுக்கு மைனஸு. இது 2ஆல தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். ஆடம்பர செலவு பண்ணிட்டு கையில காசு இல்லையே அவசரத்துக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. இல்ல மனைவி கிட்ட தேவையில்லாம சண்டை போடுவீங்க. இதனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு, பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் நடக்கும். அப்ப தொழில் நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும். குறிப்பா டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தா இன்னும் பவரா நல்லா இருக்கும். பவரா நல்லா இருக்குன்னா என்ன ப்ரொமோஷனோ, சேலரி இன்கிரிமெண்ட்டோ, இல்லாட்டி ஏதாவது பேரோ, நீங்க கடவுள் நம்ம நிறைய படத்திலேயே பார்த்திருக்கோம். கடவுள் மாதிரி நீங்க பண்ணியிருக்கீங்க சார். அந்த பெருமையோ, புகழோ இதெல்லாம் சர்வ சாதாரணமா கிடைக்கும் இந்த நேரத்துல. ஸோ ப்ரொஃபஷனலா டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இன்ஜினியர்ஸா இருக்கீங்கன்னா, பரவாயில்ல இந்த பையன் நல்லா வேலை பார்க்குறேன். சேலரி இன்கிரிமெண்ட்டை பத்தி பேசுவாங்க, ப்ரொமோஷனை பத்தி பேசுவாங்க. நடக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஐடியை பொறுத்தவரை சுக்கிரன் தான் மோஸ்டா. சுக்கிரன் உச்ச குருவோட சேர்றதுனால அந்த புகழும், பெருமையும், கௌரவமும் தான் கிடைக்குமே ஒழிய, அந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்குமாங்கிறத உறுதி சொல்ல முடியாது. குரு மட்டும்தான் உறுதியா அதாவது குரு மட்டும் எப்படின்னா, பிரைட்டா வெளிச்சத்தை அதிகமா அடிச்சு காமிப்பார் நம்ம மேல. நம்ம பவரா இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்தும். ஆனா அதை பிக்சட் பண்ணாது. சுக்கிரனோட உதவி இருந்தாலும் அதை பிக்சட் பண்ணுமே. கடைசி வரையும் கொண்டு வர மாதிரி. குரு நம்மளோட திறமையை காட்டுவார். சுக்கிரன் நமக்கு அந்த பொசிஷனை ஸ்டாண்டர்ட் பண்ணி கொடுப்பார். ஸோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்தாம இருக்கு. ஸோ ஐடி எம்ப்ளாயிஸா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் 10 சூரியன் வர்றதுனால, புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவீங்க. எது வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவா இருந்து கரெக்ட் பண்ணி ஒதுக்கி விட்டுருவீங்க. இன்னும் சொல்ல போனா பார்ட்னர்ஸே தனித்தனியா ஒதுக்கி நீங்க வேலையை பாடுறான்னு மிரட்டி விடுறது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த நேரத்துல. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா? வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.